Hi, hello and welcome to Mathematical 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கோணவியல். ட்ரிகனாமெட்ரி ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்விங் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரி ரிலேட்டட் ஃபார்முலாஸ் எப்படி லேர்ன் பண்ணணும்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ அதோட ஃபார்முலாஸ் இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக புரியும். இதை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, இந்த ப்ராப்ளம் சால்விங் கொஞ்சம் பெட்டராக புரியும். இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா 6 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ டைப் 1 இணைமுறை கான்ஜுகேட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ பகுதியின் இணையை கொண்டு தொகுதி மற்றும் பகுதியை பெருக்கவும். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, பகுதியோட இணையை வச்சு இணையை கொண்டு அதோட தொகுதி மற்றும் பகுதியில் அந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதான் இது மீன் பண்ணுது. ஸோ ப்ராப்ளமில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும் உங்களுக்கு. டைப் 2 வர்க்க முறை ஸ்கொயர் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் என்ன மீன் பண்ணுதுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மற்றும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ரெண்டு வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிறது. டைப் 3 குறுக்கு பெருக்கல் முறை கணக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிளோட இந்த டைப்பில் பார்க்க போகிறோம். டைப் 4 ஏற்ற கோண கணக்குகள். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இந்த டைப்பில் பார்க்க போகிறோம். டைப் 5 இறக்க கோண கணக்குகள். சேம் அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இறக்க கோணங்கள் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். டைப் 6 ஏற்ற கோணம் இறக்க கோணமும் கொண்ட கணக்குகள். கம்பைன் பண்ணது ஆக்சுவலாக எலிவேஷன் மற்றும் டிப்ரெஷன் ரெண்டும் ஆங்கிள்ஸும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இந்த டைப்பில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6 டைப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஃபியூச்சர் ஸ்லைடில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்காக. ஃபர்ஸ்ட் டாபிக் இணைமுறை கான்ஜுகேட் மெத்தட். எக்ஸாம்பிள் ரூட் 1 + cos θ = cosecant θ + cot θ என்பதை நிரூபிக்கவும். சொல்யூஷன். இதுக்கான சொல்யூஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். ரூட் 1 + cos θ / 1 - cos θ. ஸோ இங்கே தான் கான்ஜுகேஷன் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக 1 - cos θவோட கான்ஜுகேஷன் பார்த்திங்கன்னா 1 + cos θ. ஸோ அதை பகுதி மற்றும் தொகுதி ரெண்டு வேல்யூவோட மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இது ஆட் பண்ணும்போது இதோட வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகுது இல்லை. ஏன்னா 1 + θ 1 + cos θ கேன்சல் ஆச்சுன்னா வேல்யூ ஒன்று தான். ஸோ அதனால் இந்த வேல்யூ எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ ரூட் 1 + cos θ × 1 + cos θ = root 1 + cos θ whole square. இது a - b a + bங்கிற ஃபார்முலால் இருக்குது. ஸோ அதனால் a² 1² b² cos² θ. ஆக்சுவலாக ஏங்கிற இடத்துல 1 இருக்குது, பிங்கிற இடத்துல cos θ இருக்குது. ஸோ அதனால் இதை இப்படி எழுதலாம். sin² θ + cos² θ = 1. sin² θ 1 - cos² θன்னு எழுதலாம் இதை. ஸோ அதனால தான் 1 - cos² θக்கு பதிலாக sin² θ நோட் பண்ணியிருக்கோம். ஸோ sin² θ sin θ whole squareனு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதனால் ரூட்லேருந்து வேல்யூஸ் வெளியே வரும்போது அந்த ஸ்கொயர் வேல்யூஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால் 1 + cos θ / sin θ. ஸோ இதை 1/sin θ + cos θ / sin θன்னு எழுதலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் 1 + sin θ = cosecant θ, cos θ / sin θ = secant θ. இது நம்ம பிஃபோர் போட்ட வீடியோவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை லேர்ன் பண்ணுற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் 1 + cos θ / 1 - cos θ. ஸோ 1 - sin θ cosecant θ எழுதலாம், ப்ளஸ் cos θ / sin θ cot θன்னு எழுதலாம். ஸோ அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் ப்ரூவ் அவுட் ஆயிடுச்சு. டைப் 2 ஸ்கொயர் மெத்தட் வர்க்க முறையில் அந்த டைப்பில் வர எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம்
if cos theta plus sin theta equal to root 2 cos theta எனில் cos theta minus sin theta equal to root 2 sin theta என நிரூபிக்க. சொல்யூஷன் cos theta plus sin theta equal to root 2 cos theta இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இருபுறமும் வர்க்கப்படுத்த ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது cos theta plus sin theta the whole square equal to root 2 cos theta the whole square. ஸோ இது a plus b the whole squareங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ ஏங்கிற இடத்துல sin thetaவும் பிங்கிற இடத்துல ஏங்கிற இடத்துல cos thetaவும் பிங்கிற இடத்துல sin thetaவும் இருக்குது. ஸோ அதனால் a ஸ்கொயர் cos square theta b ஸ்கொயர் sin square theta plus 2ab 2 sin theta cos theta அப்படிங்கிற ஃபார்முலா எழுதியிருக்கலாம். ஈக்குவல் டு ரூட்டுங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 the power of 1/2. ஸோ ரூட் 2 the whole square இருக்கும்போது ஸோ ரூட் 2 the whole squareனால் 2 power 1/2 2 power 1/2 ரெண்டு எழுதலாம். ஸோ அப்போது பெருக்கும்போது அடுக்கோட வேல்யூ கூட்டிக்கணும். ஸோ அப்போ கூட்டணும்னா 1/2 + 1/2 1. ஸோ 2 the power of 1. ஸோ அதை 2ன்னு எழுதலாம். அதனால தான் இங்கே 2 வந்திருக்கு. ஸோ cos square theta அப்படி எழுதிக்கிறோம். ஸோ 2 cos square theta இங்கேயே வச்சுக்கிறோம். ஸோ இந்த cos square theta minus sin square thetaவை இந்த சைடு கொண்டு வரும். அதனால் minus cos square theta minus sin square thetaன்னு வருது. ஸோ ஈக்குவல் டு 2 sin theta cos theta அங்கேயே இருக்கும். 2 cos square theta minus cos square theta ஸோ 1 cos square theta. ஸோ minus sin square theta அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 2 sin theta cos theta அப்படியே இருக்கட்டும். cos square theta minus sin square theta equal to 2 sin theta cos theta. ஸோ லாஸ்ட்டாக டெரிவேட் பண்ண ஈக்குவேஷன் இது. ஸோ இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ ஏங்கிற இடத்துல cos theta பிங்கிற இடத்துல sin theta இருக்குது. ஸோ அதனால் a + b cos theta plus sin theta a minus b cos theta minus sin theta equal to 2 sin theta cos theta. ஸோ cos theta sin theta இங்கேயே வச்சுக்குவோம். cos plus theta இந்த சைடு கொண்டு வரும். அதனால் 2 sin theta cos theta divided by cos theta plus sin thetaன்னு வரும். ஸோ 2 sin theta cos theta divided by root 2 cos theta. எதுனாலனா cos theta plus sin theta equal to root 2 cos theta ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் root 2 cos theta எழுதிக்கலாம். ஸோ எதனால root 2 sin theta வந்துச்சுன்னா cos theta கேன்சல் ஆயிரும். 2 divided by root 2 இதை 2 into 2 minus 1/2 2 பவரில் வந்து 1/2 இருக்கும். ஸோ அது டிவிஷன்லேருந்து மல்டிப்ளேஷன் மேலே போகும்போது அதோட பவர் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ ரெண்டோட வேல்யூ பெருக்கிட்டு இருக்கும்போது அதோட அடுக்கு கூட்டணும். ஸோ அப்போ 1 minus 1/2 2 power 1/2 வரும். ஸோ அதனால் root 2 வேல்யூ. Therefore cos theta minus sin theta equal to root 2 sin theta. Hence proved. Type 3 குறுக்கு பெருக்கல் முறை கணக்குகள் cross multiplication problems in the type. So example, prove that tan square minus tan square b equal to sin square minus sin square b divided by cos square a cos square b. Solution, tan square a minus tan square b equal to நம்ம பிஃபோரை பார்த்துருக்கோம் tan square theta equal to sin square theta divided by cos square theta எழுதலாம். இதனால இங்கே நமக்கு sin square வேல்யூ தான் வேணும். அதனால் இந்த ஃபார்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு sin square a divided by cos square a minus sin square b divided by cos square b. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பகுதி ரெண்டையும் பெருக்கி பாட்டம் எழுதிக்கணும். cos square a cos square b. ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது sin square a cos square b sin square b cos square a. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் sin square theta plus cos square theta equal to 1. நமக்கு இங்கே சைன் வேல்யூ தான் ப்ராப்ளமில் ப்ரூவ் அவுட் பண்ணணும். அதனால் இந்த cos ஸ்கொயரை தூக்கிட்டு cos ஸ்கொயர் கூட 1 minus sin square theta இன்புட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 minus sin square b cos square a கூட 1 minus sin square a. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது sin square a minus sin square a into sin square b minus sin square a sin square b minus into minus plus sin square a sin square bன்னு வரும். ஸோ அப்போது minus sin square a sin square b plus sin square a sin square b கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா
ரிசல்ட் tan ஸ்கொயர் பேலன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b டிவைட் பை cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b. ஸோ இந்த வேல்யூ வந்துருச்சா. ஸோ ரிசல்ட் therefore tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b ஈக்குவல் டு sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b டிவைட் பை cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 டைப் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இனி ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் 3 டைப்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பேலன்ஸ் 3 டாபிக்ஸை பார்க்கலாம். இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து மெயினாக வந்து 10th லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டு மெயின்லி தமிழ்நாடு இருக்கிறவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும்.